உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு 20/7/2025. திருப்பலி முன்னுரை. இறைவேண்டலும் ஈடுபாடுமே இறையாசீர் பெற்றுத்தரும். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வாசகங்கள் மனிதருக்கு உண்மையான தேவை எது என்பதை கூறுகிறது. ஆபிரகாமை தேடி வந்த மனிதர்களுக்கு உபசரிப்பு தேவைப்பட்டது. கொலோசைய மக்களுக்கு கடவுளோடு இணைந்த நிலையில் முதிர்ச்சி பெற அறிவுரை தேவைப்பட்டது. இயேசுவுக்கு உடனிருப்பு தேவைப்பட்டது. ஆபிரகாம் தன்னிடம் வந்த இறையடியார்களுக்கு நல்கிய உபசரிப்பு அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடு. எனவே அவர் வழிமரபு கடற்கரை மணலைப் போல பலுகி பெருகியது. மரியா ஜெபத்திற்கும் மார்த்தாள் செயல்பாட்டிற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றார்கள். இறை நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதே கிறிஸ்தவ பண்பு. உடன் இருப்பது, ஆறுதல் மொழி கூறுவது, செவிமடுப்பது, உதவிக்கரம் நீட்டுவது என்னும் பரந்த மனம் நம்மில் வாழ்வாகட்டும். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. முதல் வாசக முன்னுரை. கடவுளால் அனுப்பப்பட்ட 3 மனிதர்களை ஆபிரகாம் தேவதாரு மரத்தடியில் கண்டார். அவர் அவர்களை வரவேற்று வணங்கு அவர்களுக்கு அப்பமும் இறைச்சியும் சமைத்து பரிமாறி அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர், இளவேநீர் காலத்தில் நான் மீண்டும் உன்னிடம் வரும்போது உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று ஆசி வழங்கினார். இறையடியார்களுக்கு செய்யும் உதவிகளுக்கு கடவுள் கைமாறு தருவார் என்று கூறும் தொடக்க நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. கொலோசையர் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நலமிகு செய்தியாவது: இறைவார்த்தை அறிவிக்கும் பொறுப்பை கடவுள் என்னிடம் கொடுத்தார். நான் வழங்கும் இறைவார்த்தை மக்களிடையே மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதையும் கடவுள் மக்களுக்கு அறிவித்தார். நான் அறிவிக்கும் நற்செய்தியின் மூலம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்து முதிர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்றார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. உலகில் எனக்கு சாட்சியாய் வாழுங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். இறைவார்த்தையை அறிவிக்கும் அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசுவோடு இணைந்து நல் சான்றாளர்களாய் வாழ வேண்டும் என்றும் இறையழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்துபவரே அன்பு இறைவா, எம் நாட்டிலும் உலக நாடுகளிலும் வாழும் மக்களை வன்முறைகள், பெருவெள்ளம், நிலச்சரிவு, விபத்துகள் நீக்கி நலமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமளிக்கும் மருத்துவரே அன்பு இறைவா, உலகெங்கும் மருத்துவ பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். மக்கள் நலமாய் வாழ சேவை செய்யும் அவர்கள் கவனம் சிதறாமலும் வேறுபாடு பாராமலும் நற்பணி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நல்ல தலைவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் விளங்கிட வேண்டுமென்றும்
தீவையில் இருப்போருக்கு உதவுபவர்களாகவும் ஆறுதல் அளிப்பவர்களாகவும் விளங்கும் அர்ப்பண உணவை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வாழ்விக்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அன்பு, விட்டுக்கொடுத்தல், தாழ்ச்சி, எளிமை, உழைப்பு ஆகிய பண்புகளை கொண்டு மனமகிழ்வுடன் வாழ வேண்டும் என்றும், குழந்தையில்லா தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தை தந்திட வேண்டுமென்றும், எம் குழந்தைகள் இறை ஞானத்தில் வளர வேண்டுமென்றும், அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.